விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக தமிழக பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் காவடி போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஐஸ்வர்யா களத்திலிருந்து காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐஸ்வர்யா, மொத்தம் எவ்வளவு பேர், எத்தனை குழுக்களாக இந்த போட்டியில பங்கேற்றிருக்காங்க? யார் இந்த குழுவை ஒருங்கிணைச்சிருக்காங்க? வேதவள்ளி, அதாவது தமிழகத்தில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையிலான போட்டிகள் தான் தற்போது காவடி போட்டி கோவையில் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சங்கமம் கலைக்குழுவின் உதவியுடன் தற்போது இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. அதாவது கோவை கருமத்துப்பட்டி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தான் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 குழுக்கள், ஒவ்வொரு குழுக்களிலுமே 30 முதல் 40 வரை போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர். அதாவது சுமார் 500 பேர் இந்த போட்டியில் பங்கேற்று வருகின்றனர். இதில் பாத்தீங்கன்னா 3 வயது முதல் 60 வயது உள்ளவர்களே வரை இந்த போட்டியில் பங்கேற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போட்டியானது பாத்தீங்கன்னா தலையில் கழுத்தில் வைத்து காவடி ஆடுதல், மயிலாட்டம், அதில் மயிலில் காவடி ஆடுதல், கண்ணில் பணம் எடுத்தல், குளிர்பானம் அருந்துதல், ஏணி நாற்காலி மீதேறி காவடி ஆடுதல் என 10 பிரிவுகளில் இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பிரிவுகளிலுமே பாத்தீங்கன்னா காவடி ஆடுதல் தான் பிரதானமானது. இந்த போட்டியில் எப்படி இந்த புள்ளிகள் வழங்கப்படுதுன்னா, ஒவ்வொரு காவடியாட்டம், அதாவது அவர்கள் போட்டியாளர்களின் உடை, அவர்களோட அலங்காரம், காவடியை அவர்கள் கையாளும் முறைகள் மற்றும் ஒவ்வொரு குழுவில் பறை இசைப்பது, இது போன்ற ஒவ்வொரு வகைகளில் தான் இந்த போட்டியாளர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படுகிறது. 4 நடுவர்கள் வந்து இந்த போட்டியாளர்களுக்கான புள்ளிகளை தற்போது வழங்கி வருகின்றனர். அதாவது இந்த காவடி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு இறை வழிபாட்டுக்கான கலையாகவே இருந்து வந்தது. நாட்டுப்புற கலைகளிலும் இது ஒன்று. அதாவது மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற இது நாட்டுப்புற கலைகளில் காவடி ஆட்டமும் ஒன்று. தற்போது இது ஒரு இறை வழிபாட்டு ஆட்டமாக இருந்து வந்தது. தற்போது ஒரு போட்டியாக உருவெடுத்தது இந்த கலைஞர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் இது மாவட்ட அளவில் தற்போது நடைபெறும் இந்த போட்டியை மாநில அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். வேதவள்ளி, நிச்சயமாக ஐஸ்வர்யா, பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் வகையில காவடி போட்டிகள் முதல் முறையாக கோவையில தற்போது நடைபெற்று வருது. அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இதனை தொடர்ந்து தமிழகத்துல மற்ற பகுதிகளிலும் இது போன்ற போட்டிகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தொடர்பாக அந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன சொல்றாங்க? குறிப்பாக இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு ஐஸ்வர்யா? நிச்சயமாக வேதவள்ளி, அதாவது இந்த நாட்டுப்புற கலைகளை பாத்தீங்கன்னாவே மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், பறையாட்டம், இது போன்ற நாட்டுப்புற கலைகளை பொறுத்த வரைக்கும் கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல அதிக அளவுல இன்னும் உயிர் பெற்று இருக்குன்னே சொல்லலாம். கடந்த 2-3 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா அதிக அளவிலான கலைக்குழுகள் இந்த போட்டியை வெகுஜன மக்களிடம் எடுத்துட்டு வரவே நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த அரங்கேற்றம் பாத்தீங்கன்னா வருடத்தில் 1 முறை 2 முறை மட்டுமே நடைபெற்று வந்தது தற்போது சுமார் 10க்கும் மேற்பட்ட முறைகளில் அரங்கேற்றம் நடைபெற்று வருவதாக இங்குள்ள இந்த கலை ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த அரங்கேற்றம் என்ற அளவில் இந்த போட்டி நடைபெறுவது இன்னும் அவங்களை ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்வும் தான் ஏற்படுத்தி இருக்கு. இந்த கலை ஒரு பாரம்பரிய கலையாக இருந்தாலுமே வெகுஜன மக்களுக்கு இது இன்னும் சென்றடையல. இது போன்ற போட்டிகள் இன்னும் இந்த கலைக்குழுவை ஊக்குவிக்க மட்டும் இல்லாம இன்னும் வர அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு மிக சுலபமாக இருக்கும். இதை நாங்க தமிழக அரசு கிட்ட எடுத்துட்டு போன எங்களுக்கு ஒரு முதற்கட்ட வெற்றியா தான் இந்த போட்டியை நாங்க பாக்குறோம். தொடர்ச்சியாக நாங்க அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம். அவர் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்ததாகவும் இவர்கள் கூறுகின்றனர். அது இந்த போட்டியை பார்க்கும் போதே நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பாத்தீங்கன்னா எப்போது இந்த போட்டி ஒரு திறந்த வெளியில தான் நடத்துவாங்க. ஆனா தற்போது இது ஒரு கல்லூரியில இவர்களுக்கான ஏற்பாடு, தண்ணீர் வசதி, எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால நிச்சயமாக தமிழக அரசு இதை அடுத்த கட்டமாக எடுத்து செல்லும் நம்பிக்கையை இந்த கலைக்குழுக்கள் பெற்றிருக்கின்றனர். வேதவள்ளி, நிச்சயமாக கோவையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டி மக்களுடைய வரவேற்பை அதிக அளவுக்கு பெற்றிருக்கிறது. இதே போல தமிழகமெங்கும் இது போல நடத்தப்படும் என்று நம்பலாம். தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஐஸ்வர்யா. தமிழக பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் காவடி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.